இங்க ஒரு ஹஸ்கி நாய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த மத்த நாய்கள் எல்லாம் தாகத்துல அதையே பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஹஸ்கி அந்த டீமோட லீடரா இருந்ததால எந்த நாயும் அதை எதிர்க்காது. ஹஸ்கி யாரையும் அந்த தண்ணியை குடிக்க விடாது. ஆனா அந்த டீம்ல புதுசா வந்து ஜாயின் பண்ணின பக்குங்கிற ஒரு நாய் அந்த ஹஸ்கியை பார்த்து பயப்படாம அங்க இருந்த ஒரு பனியில ஓங்கி அதோட முன்னங்கால அடிச்சு ஓட்ட போட்டு தண்ணியை கொண்டு வருது. உடனே மற்ற நாய்கள் எல்லாம் அங்க போயிட்டு அந்த தண்ணியை ஷேர் பண்ணி சந்தோஷமா குடிக்கிறாங்க. அதை பார்த்த ஹஸ்கி பக்கு மேல பொறாமையும் கோபமும் படுது. அந்த நாய்களை காலி பண்றதுக்கு சரியான டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அன்னைக்கு நைட்ல எல்லா நாய்களும் சேர்ந்து வேட்டையாடுற டைம்ல பக் ஒரு காட்டு முயலை துரத்தி பிடிச்சிருது. ஆனா அதை கொல்றதுக்கு மனசு வராம அங்க இருந்து அனுப்பி விட்டுது. அப்போ சடனா அந்த ஹஸ்கி அங்க வந்து அந்த முயலை அப்படியே கடிச்சு வாயில தூக்கிடுது. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்கி பக்கை பார்த்து முறைச்சுக்கிட்டே மெல்ல நடந்து வருது. உடனே எல்லா நாய்களும் பயந்து பின்னாடி போகுது. ஆனா பக் மட்டும் பின்னாடி போயிருக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம அது முழிச்சிட்டு இருக்கிறப்ப சடனா அங்க ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத பக் ஸ்டார்டிங்லயே பயந்து பின்வாங்குது. அப்போ அந்த ஹஸ்கி பக்க அப்படியே கடிச்சு தூக்கி போட்டுருது. அடுத்ததா மத்த நாய்களை அந்த ஹஸ்கி அட்டாக் பண்ண போற டைம்ல அந்த நாய்கள் பக்க ஹெல்ப்புக்காக கத்தி கூப்பிடுது. சடனா பார்த்தா அந்த பக் அப்படியே எழுமி நிக்குது. அது காட்டிலேயே வளர்ந்ததால அதை இப்ப பார்க்கப்ப ஒரு பயங்கரமான காட்டு ஓநாயோட ஆக்ரோஷம் தெரியுது. உடனே அந்த ஹஸ்கி பக்க மறுபடியும் அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணணும்னு பாஞ்சு வருது. ஆனா இந்த டைம் உஷாரான பக் அந்த ஹஸ்கியோட கழுத்தை கடிச்சு மேல தூக்கி ஓங்கி அடிச்சு அப்படியே அதை கீழே போடுது. அதை பார்த்து மத்த நாய்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டாடுது. ஃபைட்ல தோத்த ஹஸ்கி அவமானத்துல அங்க இருந்தே போயிருது. அடுத்த நாள் ஹஸ்கி டாக் அங்க வராததால பக் முன்னாடி வந்து கைடு டாக்கா நிக்குது. ஆனா பக்குக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறதால அதோட ஓனர் அதை பின்னாடி இழுத்து கொண்டு போய் விடுறாரு. அதுக்கு பதிலா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கிரே டாக்க முன்னாடி கொண்டு வந்து கைடு டாக்கா விடுறாரு. ஆனா அந்த நாய் கைடு டாக்கா நிக்க மறுத்ததால மறுபடியும் பக்கையே முன்னாடி கொண்டு வந்து கைடு டாக்கா விடுறாரு. ஓனர் ஒரு சிக்னல் கொடுத்ததும் அங்க இருந்து சடனா எல்லாரும் கிளம்புறாங்க. பக் ஸ்பீடா கரெக்டான பாதையில அவங்கள வழி நடத்தி கூட்டிட்டு போறதை பார்த்து அந்த ஓனர் ஆச்சரியப்படுறாரு. அப்போ திடீர்னு அங்க ஒரு பெரிய பனிப்புயல் வருது. உடனே அதோட ஓனர் பனிச்சரிவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பக்க லெஃப்ட் சைடு டர்ன் பண்ண சொல்றாரு. ஆனா லெஃப்ட் சைடு திரும்பினா எப்படியும் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பக் சொந்தமா ஒரு டிசிஷன் எடுக்குது. அது ஓனர் சொன்ன லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணாம அதுக்கு ஆப்போசிட்ல பனிப்புயல் வர்ற திசையில ரைட் சைடு டர்ன் பண்ணி போக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அதோட ஓனர் பயங்கர ஷாக் ஆகாரு. ஏன்னா பக் அந்த மலைக்கு அடியில ஒரு குகையை பார்த்திருக்கோம். அந்த பனிப்புயல்ல இருந்து தப்பிக்க இதை விட்டா வேற வழியே இல்லைன்னு குகைக்குள்ள கூட்டிட்டு போகுது. ஆனா ஆபத்து இதோட முடியல. அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் டெத் கன்ஃபார்ம். ஆனா பக்கோட புத்திசாலித்தனத்தால அவங்க எல்லாரும் பாதுகாப்பா அந்த குகையில இருந்து வெளியேறி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு பிளான் பண்ணின டைமை விட 2 நாளைக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுறாங்க.